குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. உங்ககிட்ட ஒரு நிஜமான ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், அவமானம் இதெல்லாம் உங்களை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. வாழ்க்கை நமக்கு அமைதியான பாதையை மட்டும் தராது. முட்கள் இருக்கும், கல் இருக்கும், அது மாதிரிலாம் நிறைஞ்ச பாதை தான் தரும். ஏன் எனக்கு மட்டும்தான் இது மட்டும் இருக்குது? உண்மை என்ன தெரியுமா? கஷ்டப்படாமல், காயப்படாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுமே உயரத்துக்கு போனதே கிடையாது. இந்த வீடியோவை இன்னைக்கு முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற பார்வை கண்டிப்பாக மாறலாம். நம்ம தினமும் காலையில் எழும்பும்போது இன்னைக்கு எல்லாம் சரியாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு தான் எழும்புகிறோம் இல்லையா? ஆனால் அன்னைக்கு பார்க்க ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை புதுசாக முளைச்சி நிற்கும். வாழ்க்கைன்றது ஒரு சுலபமான விஷயம் இல்லை. ஆனால் அந்த சவால்களை தாண்டி நிற்கும் பொழுது நம்ம யாருன்றது நமக்கு புரியும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெறும் ஒரு ஃபேக்கான வேர்ட்ஸ் கிடையாது, அதாவது போலி வார்த்தைகள் கிடையாது. நிஜ வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், இந்த சொசைட்டி நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம், இதை தாண்டி நம்ம எப்படி ஜெயிக்கிறோன்றதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு கதையோட ஆரம்பிக்கிறீமா? அந்த கதையோட பேர் தீப்பெட்டியும் ஒரு தீப்பொறியும். இது ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான். ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அந்த மேட்ச் பாக்ஸ்க்குள்ளே நிறையா அந்த ஃபயர் பண்ணுவாங்களே தீக்குச்சி இருந்ததான். அந்த தீக்குச்சி எப்போவுமே புலம்பிகிட்டே இருந்ததான். என்னை எப்போவுமே பெட்டிக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்காங்க, எனக்கு சுதந்திரமே இல்லை, என் வாழ்க்கை இவ்வளோ தானான்ட்டு. ஒரு நாள் அந்த தீக்குச்சியை விட்டு அந்த சைடில் அது உரசி அது ஸ்பார்க் வர்றதுக்கு பண்ணுறாங்க. அதுக்கு அது பயங்கரமாக ஒரு எரிச்சல், வலியெல்லாம் வந்துச்சு. ஐயோ வலிக்குதே அப்படின்னு அது கதறிச்சான். பட் அதை தேய்க்கும் பொழுது தான் அதுலேருந்து ஒரு பிரகாசமான ஒரு பிரைட்டான ஒரு லைட் ஆகி அந்த தீக்குச்சி ஒளி வர ஆரம்பிச்சுது. அந்த வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் போது தான் புரிஞ்சுதான், இந்த வலியும் இந்த ஒரு தேய்க்கிற அந்த கஷ்டமும் இல்லைன்னா என்னுடைய வெளிச்சமும் ஆற்றலும் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காதே. இதை நம்ம லைஃப்பும் இப்படி தான். நம்ம லைஃப்பில் வர தோல்விகள், அவமானம், பண கஷ்டம் இதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த தீப்பெட்டி உரசும் போது ஏற்படுற ஒரு சொல்லுவாங்களே அந்த ஒரு தேய்க்கும் போது ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த வலி வரும்பொழுது தான் உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான திறமையும் ஆற்றலும் கண்டிப்பா வெளியே வரும். அதை தேய்க்காம இருக்கும் பொழுது எந்த ஒரு தீக்குச்சியும் கண்டிப்பா எரியாது இல்லையா? அப்படியே இருந்தாலும் நமத்து போயிடும் இல்லையா? ஓகே, இப்போ இந்த சொசைட்டி எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் இருட்டில் இருக்கும் பொழுது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த மேட்ச் ஸ்டிக் மாதிரி நீங்கள் பயங்கரமாக அப்படியே பிரைட்டாக இருக்கும்பொழுது தான் எல்லாரும் உங்களை பார்க்க வருவாங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் கடன் கேட்டால் ஃபோன் எடுக்காது சொந்தக்காரங்க, நீங்கள் ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு அப்போவே தெரியும்ப்பா இவன் பெரிய ஆளாக வருவான், இவன் நிற்பான்னு சொல்லுவாங்க. இதுதான் லைஃப். இந்த சொசைட்டியோட பாராட்டுக்காகவோ அங்கீகாரத்துக்காகவோ நீங்கள் வாழாதீங்க. ஏன்னா அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனுஷங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கும் உங்கள் உழைப்புக்குமே உண்மையாக இருக்க கற்றுக்கோங்க. நம்ம மக்கள் என்ன பேசுவாங்களோ பயந்து பாதி பேர் தங்களுடைய கனவுகளையே விட்டுறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு பயந்தே வாழ்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அப்படிதான் சொசைட்டி பேசதான் செய்யும், ஊர் வாயை மூடவே முடியாது. ஊருக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சுன்னு வச்சுல கடைசி வரைக்கும் நீங்க ஊருக்காகவே பயந்து தான் வாழணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இழந்துருவீங்க. அதனால மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வாழ்க்கையில துன்பம் வர்றது இயற்கை. அந்த துன்பத்துல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது தான் முக்கியமான விஷயம். புரியுதா? அடிப்படாத பாறை கண்டிப்பா சிற்பமாக முடியாது இல்லையா? அதே மாதிரி சவாலை சந்திக்காத எந்த ஒரு மனுஷனுமே சாதனையாளராக ஆக்க முடியாது, லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளோட வாழ்க்கையில ஒரு 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க. பணம், அப்புறம் உண்மையான மனிதர்கள். பணம் வேண்டான்னு சொல்றது பொய் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்முடைய ஒரு பேசிக் தேவைன்னா கூட அதுக்கு பணம் நெசசிட்டியான விஷயம். ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்கிற அவசரத்துல உங்களுடைய ஹெல்த்தையும் நல்ல மனுஷங்களையும் இழந்துடாதீங்க. உங்க கூட ஒரு 100 பேர் ஜாலியா சுத்துறதை வச்சுட்டு இவங்கெல்லாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எனக்கு ரொம்ப சேஃப் அப்படிலாம் எடை போட்டுறாதீங்க. அவங்களாம் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் கிடையாது. நீங்க எங்க தெரியுமா சந்திக்கணும்? நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது, ஆறு நீங்க ஏதாவது ஒரு மணியோட தேவை இருக்கும் பொழுது நான் இருக்கேன்டான்னு நிற்கிறான் இல்லையா ஒருத்தன், அவன் தான் உண்மையான நண்பன். அந்த மாதிரி மனிதர்களை எப்பவுமே நீங்க கைவிட்டுறாதீங்க, இழந்துடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? முடிஞ்சு போன கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க. இல்லை, நான் இன்னும் வராத ஒரு எதிர்காலத்தை நினைச்சு, அதாவது ஃபியூச்சரை நினைச்சு இருப்போம். முடிஞ்சு போன பாஸ்ட் முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். நாளைக்கு என்ன நடக்க போதும் நமக்கு தெரியாது இல்லையா? இன்னைக்கு இந்த செகண்ட், இந்த டைம், இந்த செகண்ட் தான் உங்களுக்குள்ளது. இதை நீங்க எப்படி பண்ண முடியும்? இந்த வாழ்க்கையை எப்படி
வாழ்றத ரொம்ப நேர்த்தியாக செய்யுங்க. நாளைக்கு பற்றி கவலையெல்லாம் காலம் பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆகாயத்தில் புயல் காற்று வீசும்போது எல்லா பறவைகளும் என்ன பண்ணுமா, ஓடி போய் அதோடைய கூண்டுக்குள்ளே பொந்துக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சுக்குமா. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் பயப்படாமல் அந்த காற்றை ஆப்போசிட்டாக எதிர்த்து மேலே ஏறி போகுமா. அது என்ன பறவை தெரியுமா? ஈகிள், கழுகு. புயல் காற்று பலமாக வீசும்பொழுது அது என்ன தெரியுமா பண்ணுமா, நல்லா அதோடைய விங்ஸை நல்லா ஒய்டாக விரிச்சிட்டு புயல் வரும்பொழுது அதோடைய காற்றோட வேகத்தை பயன்படுத்தி க்ளவுடுக்கு மேலே போயிட்டு ஹைட்டில் போய் பறக்க ஆரம்பிச்சிருமா. மற்ற பறவைகளுக்கு புயலுன்றது ஒரு ஆபத்து, ஆனால் கழுகுக்கு புயலுன்றது தான் இன்னும் உயரமாக பறக்கிறதுக்குரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு வாய்ப்பு. அது நம்முடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்களும் சோதனைகளும் கூட ஒரு புயல் மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதை பார்த்துட்டுலாம் நீங்கள் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டோம், நீங்கள் ஒரு சாதாரண பறவை ஆயிடுவீங்க. வா பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை பயன்படுத்தி நீங்கள் அந்த கஷ்டத்தை வச்சு உயர போனேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தாங்க ஈகிள். உங்களுக்கு வர பிரச்சனைகள் உங்களை அழிக்க வந்ததா ஒரு நாளும் பார்க்காதீங்க, உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த வந்த ஒரு வாய்ப்பாக பாருங்கள். எல்லா நெகட்டிவிட்டிலையுமே நான் எப்பவும் சொல்கிறதான், ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தேடுங்க. இந்த சொசைட்டியோட ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? இந்த கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கும் போது உலகம் உங்களை பார்க்கவே பார்த்து, நீங்கள் பசிங்க சோறுங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் கூட சோறு கூட போட மாட்டேன். நீங்கள் தோத்துட்டா அல்ல உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு லைனில் வந்து நிற்பாங்க. ஆனால் நான் சொன்னல, நீ உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ எல்லாம் வேஸ்ட்டு நான் சொன்னல, அப்படிலாம் 1000 வார்த்தைகளோடு வருவாங்க. அதே நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஈகிள் மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணி அந்த க்ளவுடுக்கு மேலே நீங்கள் போகும்போது அன்னைக்கு உங்களை பார்க்க உங்களை ஏளனமாக பேசின அதே கூட்டம், அவன் அப்பவே தெரியும் செம்ம பாவம், இவன் பிரில்லியன்ட், இவன் ஹார்ட் ஒர்க்கர், இவன் வேற லெவல், இவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லும் ஒர்க்கில் தான் இருந்தது அப்படிலாம் பேசுவாங்க. பட் சொசைட்டியோட கைத்தட்டலுக்காக பாராட்டுக்காக வாழாதீங்க. இந்த உலகம் மாறும், மனிதர்களுடைய குணங்கள் மாறும், ஆனால் உங்கள் உழைப்பையும் உங்கள் நம்பிக்கையை மட்டுமே நீங்கள் எப்பவுமே நம்பிக்கை வாழ்ந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களை நம்பி இருக்கிற உண்மையான உறவுகளையும் மதிக்க கற்றுக்கோங்க. நம்ம மனசுக்கு ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இருக்குது, நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம அடிக்கடி பயந்து பயந்து வாழ்வோம். அடுத்த மாதம் என்ன ஆகுமோ, வேலை போயிடுமா, பிஸ்னஸ் தோது போயிடுமா, இந்த கற்பனையான பயத்தில் நம்முடைய பாதி வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடுறோம். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கவலைப்படுறதால நாளைக்கு வரப்போகிற பிரச்சனையை கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணவும் முடியாது, தீர முடியாது. ஆனால் இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற இந்த பீஸ்ஃபுல்னஸும் ஹாப்பினஸும் கண்டிப்பாக உங்கள் கீழே விட்டு போயிடும். உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. அது உங்கள் உழைப்பாக இருக்கட்டும், உங்கள் முயற்சியாக இருக்கட்டும். உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துக்கு காலம் பார்த்துக்கிட்டுன்னு விட்டுடுங்க. சொல்கிறேன் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, இனிமேல் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கைக்கு நான் ஒரு 5 எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வந்து விஷயங்களை சொல்லித்தரேன். அந்த 5 விஷயங்களை முடிஞ்சால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. உங்களை மதிக்காத, உங்களுடைய வார்த்தையை மதிக்காதவங்க, உங்களை மதிக்காத இடத்துல அது சரி உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் கூட நிற்காதீங்க, அங்கேருந்து விலகி வந்துருங்க. அதுதான் உங்களுடைய ஹெல்த்தாக இருக்கும். ஓகே, உங்களை யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. அதை நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு பூ பூக்கும். மல்லிகைப்பூ வேற, ரோஜா பூ வேற, ரெண்டையும் ஒன்றா கம்பேர் பண்ண, ரெண்டுத்துடைய ஸ்மெல்லும் வேறு. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை வேறு. ஒருத்தர் ஜெயிக்கிறானா அவனுடைய டைம் வேறு, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, நீங்கள் ஜெயிக்கிற விதம் வேறு. உங்கள் டைம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்பார்க்கிள் ஆவீங்க. லேர்ன் டு லெட் கோ, கடந்து செல்ல கற்றுக்கோங்க. கடந்த கால தவறுகளை, கஷ்டங்களை, ஏமாற்றங்களை பிடிச்சி தொங்கிட்டே இருக்காதீங்க. உங்களை காயப்படுத்தவங்கள மன்னிச்சிருங்க. இல்லையா, உங்கள் மன இதுக்காக அவங்கள விட்டு தூரமாக விலகி போயிடுங்க. உங்கள் உடம்பையும் மனசையும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் ஃபஸ்ட்டு. உலகம் முழுக்க சுற்றி சம்பாதிச்சாலும் சரி, அதை அனுபவிக்கிறதுக்கு உடம்புல ஆரோக்கியமாக வேணும். கண்டிப்பாக தினமும் உங்களுக்காக ஒரு 30 மினிட்ஸ் ஒதுக்கிக்கோங்க. அமைதியாக இருங்க, நல்ல உணவு சாப்பிடுங்க, ஹெல்த்தியான பீப்புள் கூட பழகுங்க, ஹெல்த்தியான விஷயங்களை பேசுங்க. ஃபைனலாக நம்பிக்கை மட்டும் எழுந்தாதீங்க. கீப் தி ஃபெய்த். உங்களை விட்டு எல்லாமே போகலாங்க, என்னால் முடியும் அப்படின்னு உங்களுடைய சுய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களை வீழ்த்த முடியாது. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒன்று தாங்க, வாழ்க்கைன்றது கண்டிப்பாக ஈஸியான விஷயம் கிடையாது. நம்மளை அடிக்கும், வீழ்க்கும், அழ வைக்கும், நிறைய இழப்புகளை கொடுக்கும். பட் விழுறது வந்து தப்பு கிடையாது. விழுற இடத்துல என்னால் முடியாதுன்னு கிடக்கிறது தான் தப்பான விஷயம். தட்டி எழுந்து நில்லுங்களேன். உங்கள் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் சரி, உங்கள் மனசில் தெம்பு இருக்கிற வரைக்கும், உங்கள் உழைப்பு உங்களுக்கு இருக்கிற தைரியம் இருக்கிற வரைக்கும், உழைக்க முடியுன்ற அந்த தோளில் பலன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க. நாளைக்கு நீங்கள் எழும்பும்போது ஒரு புதிய மனிதனாக எழும்புங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோடு எழும்புங்க. இந்த உலகமே உங்களை பார்த்து உங்களால் முடியாதுன்னு சொல்லட்டுமே, உங்கள் நெஞ்சை நிமித்தி சொல்லுங்களேன், நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவேன். வாழ்க்கையை பார்த்து பயந்து வாழாதீங்க. புரியுதா?
கெத்தா வீரமாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ், ஒரு ஒரு உங்களுடைய நெகட்டிவ் ஒரு மைண்ட் செட்டில் இருந்து உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய லைஃப்லேயும் ஒரு சேஞ்ச் வரட்டும். இந்த உலகமே உங்களை பார்த்து உங்களை முடியாதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் உழைப்பால் என்னால் மட்டும் முடியும்டான்னு உங்கள் காலரை தூக்கிட்டு சொல்லுங்கள். அதை நிரூபித்து காட்டுங்க. நாளைக்கு மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கல. நம்பிக்கையோடு இருப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஓகேங்களா? என்ன மனசில் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸ் உங்களை வந்து டவுன் பண்ணுற மாதிரி வந்தாலும் சரி, லோன்லினஸ் கொண்டு வந்தாலும் சரி, இது நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் எது இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோடு இருந்து உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த நாள், இந்த செகண்ட், இன்னையிலேருந்து காலையிலேருந்தே ஆரம்பிங்க. இந்த டே உங்களுடைய டே தான். பாசிட்டிவோட திங்கிங்கோட எழும்புங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.